சேரன், சோழன், பல்லவன், அதுக்கப்புறமா பாண்டி எல்லாருமே வந்து போலீஸ் வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு நிலா வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, கேட்காம கூட்டின்னு போயிடுறாங்க. இங்கே நிலாவுக்கு ஒன்றுமே புரியல. நேராக வந்து பின்னாடியே வந்து ஸ்டேஷனுக்கு போகிறாங்க நிலா. அவங்க அப்பாவும் போகிறாரு. இதெல்லாம் வந்து நியாயமே கிடையாது. எப்படி என் பசங்களாம் கூட்டின்னு வருவீங்க அப்படின்னு சொன்னோன்னே, உங்கள் பசங்க மேலே கேஸ் இருக்குது, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்றாங்க. நிலா வந்து இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புங்க, அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை, அவர் தான் எங்கள் வீட்டுக்கு தேடி வந்து அடித்தார், அதுதான் உண்மை அப்படின்னு. இல்லைம்மா, நீங்கள் அதை கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அவங்க தானே கொடுத்துருக்காங்க, நான் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அவர் மேலே, அவர் தான் வீட்டில் வந்து வந்து சண்டை போட்டார் அப்படின்னு சொன்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. இங்கே பாருங்கள், அவங்க மேலே எந்த தப்பும் மேலே தயவுசெய்து சொன்னால் நம்புங்க. இல்லைம்மா, அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப தவறாக நடந்திருக்காரு, அதனால் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது, ஒரு பொண்ணுக்கிட்ட தவறாக நடக்க தப்பு, யாரை பார்த்து என்ன சொன்னீங்க? நட்டேசன் வந்து சமய டென்ஷன் ஆகிறார். இங்கே பாரியா, அமைதியாக இல்லை, உன் பிள்ளைய சும்மா இருக்க மாட்டேன், அப்புறம் உன் பிள்ளை உனக்கு கிடைக்கவே மாட்டேன் அப்படின்னு மலம் பேசுகிறாரு. அதுக்கிட்ட அதிர்ச்சி அடைகிறாங்க நிலா. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு, ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னென்னு விசாரிக்காமல் நீங்கள் பாட்டு கூட்டு வந்து உள்ளே வச்சுட்டீங்களா அப்படின்னா, நிலா விடுமா, எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ வீட்டுக்கு போவோம். ஆமாம் நிலா, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் போக முடியாது, நீங்கள்லாம் இல்லாமல் நான் வீட்டுக்கே போக மாட்டேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். இங்கே பாருமா, நீ என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி, இவங்கள விட முடியாது, இவங்க மேலே கேஸ் இருக்குது, அதுவும் சாதா கேஸ்லாம் கிடையாது, பொண்ணை வந்து இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி வீடு போது வந்து அடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும்போது சும்மா விடுவோமா, இவங்களெல்லாம் நாங்கள் சும்மாலாம் விட முடியாது அப்படின்னு. உன்னால் என்ன பண்ணுவோம் பண்ணிக்கோ. அப்படிங்களா, அப்போது அந்த பொண்ணு வந்து இந்த கேஸில் வந்து அந்த சம்மந்தமே கிடையாது, இவர் அப்படி சொன்னால் விட்டுருவீங்களா அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து சொன்னாதானம்மா, என் பொண்ணுலாம் வந்து சொல்லவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அதையும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா போகிறாங்க. வேறு வழியே கிடையாது, அவங்க வந்து மட்டும்தான் இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அங்கே வேலை செய்கிற வந்து பாண்டியன் கிட்ட வேலை செய்கிற அவர் வராரு அந்த ஆள். அவர் வந்து என்னாச்சுங்க அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, இந்த பாவிங்க இப்படி பண்ணுறானுங்களே, அந்த பொண்ணு வராதுமா, அந்த பொண்ணு பேசுறதோடு சரி, அந்த பொண்ணெல்லாம் வராது சாட்சி சொல்லணுன்னே நிலா அதிர்ச்சி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம்மா, அந்த பொண்ணு பேசும் செய்யும், அவங்க வீட்டுக்கு ரொம்ப பயந்த பொண்ணுமா, அந்த பொண்ணு வராதுன்னு, அந்த பொண்ணு வந்து தான் ஆகணும், கார்த்திகாவோட தான் இவ்வளோ பிரச்சனை வந்தது, அவங்க வராமல் எப்படி, அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது, அவங்க வந்து சொன்னால் தான் எதுவாக இருந்தாலும், வேறு வழியே கிடையாது, அவங்களை கூட்டிகிட்டு வந்து அவனும் சரி என்ன பண்ணுறது, அவங்க அம்மா ரொம்ப பொல்லாதவங்க, எப்படியும் ரூமில் போட்டு கார்த்திகாவை அடைச்சி வச்சுருப்பாங்க, சரி இப்போ என்ன எப்படிங்க கூப்பிடுறது அப்படின்னோடனே, வேறு வழியே கிடையாது, அவங்க வீட்டுக்கு போய் தான் கூட்டிகிட்டு வரோம், ஆனால் அவங்க அம்மா அடைச்சி வச்சுருப்பாங்களே, இப்போ என்ன பண்ணுறது, சரி எப்படியாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. இதுதான் அவங்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு காட்டினோன்னே நிலா என்ன பண்ணுறாங்க, சரி நீங்கள் இங்கேயே இருங்க, யாராவது வராங்களான்னு பாருங்கன்னொன்னே அவங்களோட அந்த ஹேர்பினை வச்சு அவங்க வீட்டை வந்து திறந்துடுறாங்க கார்த்திகா வந்து அழறாங்க. இங்கே பாருமா, சீக்கிரமாப்பா கார்த்திகா, நாங்கள் எல்லாருமே பிடிச்சிட்டு ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்காங்க, ப்ளீஸ் அப்படின்னு சொன்னோன்னே, உடனே வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கரெக்டாக அவங்க வீட்டில் அவங்க அம்மா எல்லோரும் வந்துடுறாங்க. அவங்கள பார்த்து எல்லோரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என் பொண்ணை கூட்டிகிட்டு எங்கே போகிற, அதெல்லாம் முடியாது, என் பொண்ணை வரவே மாட்டா, பாடி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. உடனே கார்த்திகா கையை உதறிட்டு நிலா கூட போகிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். இங்கே வந்து ஸ்டேஷனுக்கு வந்து கார்த்திகாவை கூட்டிகிட்டு வராங்க. நிலாவை வந்து சொல்கிறாங்க, இப்போ இந்த பொண்ணு தானே வந்து இந்த பொண்ணை தானே அவர் வந்து தவறாக வந்து அணுகுனாருன்னு சொல்கிறீங்க, இப்போ இந்த பொண்ணே சொல்லுவா அப்படின்னோடனே, சார் அவங்க மேலே எந்த தப்பு இல்லை சார், என் மாமா ரொம்ப நல்லவர் சார், நான் தான் சார் அவங்க வீட்டுக்கு தேடி போனேன், இதுதான் சார் நடந்த உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இந்த பொண்ணை தான் தேடி போயிருக்குது, பொண்ணை வந்து விட்டுட்டு நீ இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறிய உங்கள் மேலே, உனக்கு அவ்வளோ கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போலீஸ் திட்டி விடுறாங்க. கார்த்திகா இப்படி பண்ணிட்டு எப்படி சொல்லிட்டு அடிக்க போகிறாங்க. உடனே வந்து மடக்கிறாங்க நம்ம வந்து நிலா. சார் கார்த்திகா சட்டப்படி மேஜர் சார், அவங்க எங்கள் அண்ணனை விரும்புகிறாங்க சார், தயவு செய்து வந்து அவங்கள சேர்த்து வைங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. உடனே வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கேன், என்னம்மா அப்படின்னு. ஆமாம் சார், என் மாமானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், இவங்க என்னை வந்து வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க சார், ப்ளீஸ் சார் என் மாமாவை என் கூட சேர்த்து வச்சுடுங்க சார் அப்படின்னு கார்த்திகா சொல்கிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைங்க. நிலா கம்பீரமாக நிற்கிறாங்க.